நாங்க என்ன புதுசாவா பழகுறோம்? சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்துட்டோம். இப்ப போய் எங்க 2 பேரையும் பிரிக்க பாக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? மாமா, இங்க பாருங்க, இது கோவில். இங்க வச்சு கேக்குறேன். என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏன் விஸ்வாவை என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க? சத்தியம் பண்ணி சொல்லுங்க மாமா. பூமியிலே வாழும் வரை இரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனி. இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடந்தா கண்டிப்பா அந்த பொண்ணோட தாயாருக்கு உயிர் போகும். சொந்தங்கள் கொண்டு அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. சாமி பேரை சொல்லி கேட்டா நான் சத்தியம் பண்ணிடுறேனா? சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் அதுக்கு இல்ல மாமா, எந்த காரணமும் இல்லாம. இந்த பாரு, அவ என்னோட பையன். அவ யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். அதை கேட்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க. எப்ப பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்காது. இல்ல மாமா, அது வந்து. இந்த பாரு, என்கிட்ட நீ பேசுறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்ன புரிஞ்சுதா? மாமா மாமா நில்லுங்க மாமா, எனக்கு காரணத்தை சொல்லிட்டு போங்க மாமா. பைரவி, நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். இதை மறைஞ்சு நின்று கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த உலகத்துல என் தங்கச்சி உயிரை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். புரிஞ்சுதா? என்ன வேணாலும். உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இவ பக்கத்துல வந்து சாமி கும்பிடுறீங்க. நான் ஒண்ணு இவ பக்கத்துல நிக்கல. நான் கொடிமரத்தை தான் கும்பிட்டு இருக்கேன். சரி சரி, கும்பிட்டது போதும். வா மாமா, நம்ம போய் பிரகாரத்தை சுத்தலாம். இல்ல, நான் வரல, நீ போ. ஐயோ மாமா, நம்ம 2 பேரும் கோவிலை சுத்தி வந்தா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. சொன்னா கேளு லட்சுமி, நான் வரல. என் வேண்டுதல் இன்னும் முடியல. ஏன் மாமா? சாமி முன்னாடி தானே வேண்டிப்பாங்க. ஆமா, இப்ப யார் இல்லைன்னு சொன்னா? ஆனா ரொம்ப விசேஷமான நாள்ல நம்ம சாமிய அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாதுல்ல. அப்போ இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி நின்னு நாம வேண்டிக்கிட்டா உள்ள இருக்கிற சாமிக்கே கேக்குமா? அதான் இப்ப புரிஞ்சுதா? அடேங்கப்பா, பாருடா இந்த தத்திய என்னமா தத்துவம் பேசுதுன்னு. ஏய் அதிக பிரசங்கி, என் மாமாவை கிண்டல் பண்ண உனக்கு அவ்வளவுதான். ஆமா, இவரு பெரிய மாமா. எனக்கு இவனை சின்ன வயசுல இருந்தே தெரியும். இப்ப வந்துட்டு மாமா கோமான்னு சீன் போட்டுட்டு இருக்க. ஹே, முதல் 2 பேர் நிப்பாட்டுங்க. மாமா நீ என் கூட வா மாமா, நான் உங்களை ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறேன். போ மாமா போ, உன் முறை பொண்ணு கூப்பிடுறால, உன்னை இடுப்புல தூக்கி உட்கார வச்சுட்டு சோறு ஊட்டுவா. போ மாமா போ. என் மாமாவை நான் இடுப்புல வச்சு சோறு ஊட்டுவேன், இல்ல மடியில வச்சு கூட சோறு ஊட்டுவேன். உனக்கு என்னடி? என் மாமாவுக்கு அதுதான் பிடிக்கும்னா அதையும் செய்ய நான் தயங்க மாட்டேன். அப்படியா? அப்போ நான் உன்னை சொல்றேன், கேக்குறியா? இவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எனக்கு நல்லா தெரியும். அத கொடுத்தா எந்த குறையும் இல்லாம இருப்பான். சொன்ன பேச்சு கேட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி உன் பின்னாடியே வருவான். குடுக்கறியா? சீ,
மாமா இவ கிடக்குறா, நீங்க வாங்க மாமா. தத்தி இவங்களை ஏதாவது பண்ணணுமே. ம்? வச்சுக்கிறாரு. நாம ஒரு கணக்கு போட்டா சாமி இன்னொரு கணக்கு போடுறாரு. யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் தானே தீர்மானிக்கணும். ச்சே, துளசி கிட்ட போய் இவ்வளவு கடுமையா பேசிட்டேனே. எல்லாம் அந்த ஜாதகத்தினாலதான். இருந்தாலும் நம்ம துளசி கிட்ட இந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது. பரவாயில்ல, நம்ம துளசி தானே, போக போக கண்டிப்பா அவ புரிஞ்சுப்பா. என்னோட கவலை எல்லாம் சிவகாமியோட உயிர் தான். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு என் தங்கச்சியோட உயிர் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். போக போக எல்லாம் சரியாயிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்லுங்க. எப்போ? இப்பவே வா. நான் உடனே வரேன். சாமி சொல்லுங்கம்மா. இன்னைக்கு கிரகணம் எத்தனை மணிக்கு பிடிக்குது, எத்தனை மணிக்கு விடுதுன்னு பார்த்து சொல்லுங்க. பைரவி, ஆ? எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. நான் உடனே கிளம்பணும். நீங்க எல்லாரும் கேப் புக் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. என்னங்க சொல்றீங்க? எல்லாரும் ஒன்னா போலாமே. அதான் சொல்றேன்ல, நான் உடனே கிளம்பணும்னு. எனக்கு பேசலாம் டைம் இல்ல. நான் எங்க வரேன். எங்க அப்படி என்னதான் முக்கியமான வேலையோ ஒண்ணும் தெரியல. நீங்க பார்த்து சொல்லுங்க. அதாம்மா, கிரகணம் வந்து காலையில 11 மணில இருந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் கிரகணம் இருக்கு. சரி, சில ராசிகளுக்கு பிரீத்தி பண்ணணும். எந்தெந்த ராசிக்கெல்லாம் பிரீத்தி பண்ணணும்? மேஷம், ஓ அப்படியா, சிம்மம், துலாம். ஏய் விஸ்வா, என்ன அவ லூசா? அவ கைக்கு அவளே கிஸ் பண்ணிக்கிறா. அடி பாவி, கேப்பல கடை விட்டுறாளே. கன்னத்துல குங்குமமா இருக்கு, தொடச்சுக்கோ. மாமா, ஏன் மாமா, உங்களுக்கு விவசாயே கிடையாதா? இது கோவில், இங்க இப்படியா நடந்துக்கிறது? இப்ப யார் விவசாய இல்லாம நடந்துக்கிறா? எனக்கு எல்லாம் தெரியும் மாமா. அதான் நீங்க மூஞ்சி தொடச்சிட்டு வந்தீங்களே, அப்புறம் என்ன? ஓ, அத சொல்றியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவ உன்னை வெறுப்பேத்துறதுக்காக சும்மா அப்படி பண்ணா. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அவ உங்களுக்கு தான் முத்தம் கொடுத்தா. ஏய், நான் தான் சொல்றேன்ல அப்படிலாம் எதுவும் நடக்கலன்னு. அப்ப நீ என்ன நம்ப மாட்டியா? உங்களை நான் நம்பவே மாட்டேன். இருங்க, இப்பவே நான் பைரவி அத்தை கிட்ட இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றேன். ஏய் லக்ஷ்மி, சொன்ன கேளு லக்ஷ்மி, போகாத. இல்ல இல்ல, நான் கண்டிப்பா சொல்லதான் போறேன். மாட்னியா? என்கிட்டயா பேச மாட்டேன்னு சொல்ற? போ போ, பைரவி அம்மா உனக்கு நல்லா கொடுப்பா, வாங்கி கட்டிக்கோ.
டேய் விஸ்வா, ஏய் விஸ்வா நில்றா. டேய் விஸ்வா, ஆ. என்னடா பாக்குற? இது உன்னோட பிரசாதம் தான். இதோட என் பாசத்தையும் கலந்து நான் ஊட்டியிருக்கேன். நல்லா சாப்பிடு. ம்? ஏ துளசி, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? இப்படியா பண்ணுவ? ஏன் துளசி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப பின்னாடியா வந்து எதுக்கு பண்ணி என்ன தொந்தரவு பண்ற? நான் உன் பின்னாடியே வந்து உன்னை தொல்லை பண்றேனா? நம்ம 2 பேருக்கும் தான் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணி என் நிம்மதியை கெடுக்க பாக்குற? தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போ, என் பின்னாடி வராத. நான் அப்படிதான் வருவேன். துளசி, ஏன் துளசி என்ன இப்படி படுத்துற? உனக்கு தான் நம்ம குடும்ப நிலைமை பத்தி எல்லாமே தெரியும்ல. இப்ப நீ என் பின்னாடியே வந்து தேவையில்லாம பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். சொன்னா புரிஞ்சுக்கோ. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், கெஞ்சி கேட்கிறேன், இங்கிருந்து போயிடு. பையன் டென்ஷன் ஆயிட்டான். பார்க்க பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? என்ன நடந்துச்சுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கணுமே. அதனால இன்னும் கொஞ்சம் அவனை படுத்தலாம். எவ்வளவு படுத்தினாலும் தாங்குவான். ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன். ஹலோ, சொல்லுங்க. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அனுப்புறேன். ஆனா இப்ப நான் கோவில்ல இருக்கேனே. சரி, ஓகே, பரவாயில்ல. நான் உடனே வீட்டுக்கு போயிட்டு உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். அத்தை, மாமா வந்துட்டாரு. டேய் எங்கடா போயிருந்த? இங்கதாம்மா இருந்தேன். ஆமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அர்ஜென்ட்டா ஒரு ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட்டை நான் ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்பணும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டேய் என்ன விஸ்வா, அப்பாவும் புள்ளியும் ஒரே மாதிரி அவசரமான வேலைன்னு பாதியிலே கிளம்புறீங்க? உங்க அப்பாவும் இப்பதான் கிளம்பினாரு. ஆமாண்டா விஸ்வா, அவர்தான் கமிஷனர். 1000 வேலை இருக்கும், அவசரமா போனாரு. உனக்கு என்னடா அவசரம்? நீயும் புதுசா ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுமா. நான் அவசரமா போகணும். மாமா மாமா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போனா தானே ஜாலியா இருக்கும். இவ வேற நேரங்காலம் தெரியாம ஜாலி ஜோலின்னுகிட்டு. அவன் தான் அவசரமா போகணும்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன? டே விஸ்வா, ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் பூஜை முடிஞ்சிரும்டா. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போலாம். ம். அம்மா சாரிம்மா, நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி, போயிட்டு வா. சரிம்மா. செக். இன்னும் கொஞ்ச நாழிகைகள்ல கிரகணம் ஆரம்பிக்க போறதுனால கோவில் நடை சாத்தப்படும். ஆகையால் பக்தர்கள் அனைவரும் கோவிலை விட்டு வெளியேறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிரகணம் முடிந்து மீண்டும் நடை திறந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும். தவறாமல் பக்தர்கள் அனைவரும் பூஜையில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இப்ப எங்க இருக்க?
சித்தி இது தெரிஞ்சிருந்தா நாமளும் விஸ்வா கூடவே போயிருக்கலாம். பைரவி, நீ எதுக்கும் விஸ்வாக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருப்பான். யாரு அவனா? கால்ல வெந்நீர் ஊத்திக்கிட்டு நிக்கிற மாதிரில துடிச்சிட்டு இருந்தான். இந்நேரம் அவன் வீட்டுக்கே போயிருப்பான். ஆமா பாட்டி, மாமா செம்ம ஃபாஸ்டா வண்டி வர ஓட்டுவாரு. அத்தை சொன்ன மாதிரி நேரம் மாமா வீட்டுக்கே போயிருப்பாரு. சரி சரி, நட சாத்த போறாங்களாம். வாங்க வாங்க போலாம்.